ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் யோசிச்சிருக்கோம், நாம் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கோம்? பணக்காரங்க பணக்காரராகவே இருக்கிறாங்க, நாம் எப்போ பணக்காரராக மாறுவோம் அப்படி நாம் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கோமா? நாம் பணக்காரராக தான் இருக்க ஆசைப்படுறோம், ஆனால் சில பழக்க வழக்கத்தால் நாம் இன்னுமே ஏழையாகவே தான் இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? பணக்காரங்க பணக்காரங்களாக இருக்காங்க, நாம் ஏழையாகவே இருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பணக்காரங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட், நாம் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விதம் டிஃப்ரெண்ட். இது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நாம் ஏழையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி நாமளும் கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸில் மாறி கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோன்னா, பணத்தை ஹேண்டில் பண்ணுற விதம் பணக்காரங்களுக்கும் நமக்கும் அப்படின்னா ஏழைகள் ஆகிய நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். ரிச் பர்சன், பணக்காரர்கள் பணத்தை தங்கள் மீது வேலை செய்ய வைக்கிறார்கள். முதலீடு அந்த மாதிரி எப்படின்னா, அவங்க பணம் இருந்துச்சுன்னா அதை ஏதோன்னில் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க, பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. புவர் பர்சன், ஆனால் நமக்கு மாத சம்பளத்தையே நம்ம முழுசாக நம்பியிருக்கிறோம். அந்த மந்த்லி பேமெண்ட் எப்போ வரும் அதை வச்சே தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் லைஃப்பை. இந்த மாதம் ஒரு பேமெண்ட் வருதுன்னா நம்ம இந்த மாதத்துக்கு செலவு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு செலவுக்கு நெக்ஸ்ட்டு சேலரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ரிச் பர்சன், பணக்காரங்கள் ஒரு திட்டம் வைத்து செலவழிக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு பட்ஜெட் பிளான் வச்சு அவங்க செலவு பண்ணுறாங்க. புவர் பர்சன் யோசிக்காமல் செலவு பண்ணுறாங்க. நினச்சதை நினச்ச டைமில் வாங்கிடுறாங்க, பண்ணிடுறாங்க, யோசிக்கிறதே இல்லை, அந்த மாதிரி செலவு பண்ணிடுறாங்க. சின்னதோ பெருசோ யோசிக்காமல் செலவு பண்ணிடுறாங்க. ரிச் பர்சன் என்ன பண்ணுறான்னா, டைமை கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல. அந்த டைமில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணுறாங்க. இல்லைன்னா புக்ஸ் ரீடிங், நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. புவர் பர்சன் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி பார்க்குறாங்க, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. ரிச் பர்சன் ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சுக்கிறாங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணோம்னா அது நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும், லைஃப் லாங் அந்த ப்ராஃபிட் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு லாங் டேர்ம் கோல் வச்சு அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் புவர் பர்சன் ஷார்ட் டைம் கோல் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை யோசித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அந்த பணத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரிச் பர்சன், பணக்காரங்க எப்பயுமே பணக்காரங்களோடும் இல்லைன்னா ஸ்மார்ட் மைண்டட் உள்ளவங்களோட மட்டும்தான் சேருங்க. ஏன்னா அப்போ அவங்க மைண்டும் அதே மாதிரி பவராக இருக்கும், அந்த மாதிரியே தான் அவங்க மைண்டு இருக்கும். அதனால தான் அவங்களோடைய சேர்றாங்க. ஆனால் பாருங்கள், புவர் பர்சன்ஸ் எப்போவுமே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறவங்களோடையும் இல்லைன்னா நெகட்டிவ் பர்சனோட இதை செய்கிறாங்க. இப்படி நெகட்டிவ் பர்சனோடையும் டல்லாக இருக்கிறவங்களோடையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இருந்தால் நாம் எப்படி ஒரு மாதிரி க்ரோத் ஆக முடியும்? நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தானே நம்மளுடைய மணி பிளானும் சக்ஸஸாக இருக்கும். அப்போ தான் நாமளும் க்ரோத் ஆக முடியும். பார்த்துக்கோங்க, முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க மைண்ட் எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் செகண்டு கொஞ்சம் நம்ம படித்தவங்களோட கொஞ்சம் இருந்தோம்னா தான் நம்ம மைண்டு கொஞ்சம் டெவலப் ஆகும். நாம் ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம க்ரோத்தை டெவலப் பண்ண முடியும். அப்படி டெவலப் பண்ணாதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஷியலாக நாம் டெவலப் பண்ண முடியும். இதுதாங்க ரிச் பர்சனுக்கும் புவர் பர்சனுக்கும் உள்ள வித்தியாசம்.